இன்றைக்கி நம்ம பிரதி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ஃப்ரூட் கேக். இது எங்கள் ஊர் பக்கங்கள், அதாவது கன்னியாகுமரி மாவட்டங்களில் இதை ப்ளம் கேக்குன்னு சொல்லுவோம். இது கிறிஸ்மஸ் சீசனில் மட்டும் இல்லாமல் எல்லா இயர் ரவுண்ட் வருஷம் ஃபுல்லாகவும் நமக்கு இந்த ப்ளம் கேக் எல்லா பேக்கரியிலையுமே நமக்கு வாங்க கிடைக்கும். இதனுடைய ட்ரெடிஷ்னல் ரெசிபி பார்த்தீங்கன்னா, எல்லா ட்ரைட் ஃப்ரூட்ஸையும் மாதக்கணக்காக ஒயினில் ஊற வைப்பாங்க. அந்த ஊற வச்ச அந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸில் தான் இந்த ரெசிபியை பொதுவாக பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி. நமக்கு கேக் செய்கிறதுக்குள்ளே எல்லா பொருட்களும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம உடனே இந்த அழகான ரெசிபியை செஞ்சிடலாம். அப்போ இதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஒரு கெராமல் காய்க்கணும். இந்த கேக்குக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்க மாட்டோம். நம்ம காய்க்கிற இந்த கெராமலுடைய கலர் தான் நமக்கு அந்த கேக்குக்கு அழகான ஒரு ப்ரௌன் கலர் கொடுக்குறது. இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1/3 கப் சீனி, அதாவது அரை கப்பை விட கம்மி, 1/4 கப்பை விட கூடுதலான சீனியை இந்த மாதிரி ஒரு பேனில் எடுத்து, தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஃப்ளேம் முதல்ல நல்லா ஹையில் இருக்கட்டும். அப்போ அந்த சீனி இந்த மாதிரி உருகி இந்த மாதிரி சீனி கரிய ஆரம்பிக்கும். அப்போ கெராமல் எவ்வளவு டார்க்காக நீங்கள் காய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு கேக்குடைய ஃபைனல் கலரும் நல்லா டார்க்காக இருக்கும். அப்போ இது கொஞ்சம் இப்போ லைட் ப்ரௌனாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அந்த கெராமல் கலரை இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக காய்க்க போகிறேன். இப்போ ஃப்ளேமை குறைச்சிக்கோங்க. இந்த அளவு எனக்கு கருப்பானா போதும். இனி இது கூட நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், ஏன்னா பாகு சூடாக இருக்கும். அந்த சூடு அந்த கெராமலுக்குள்ளே நம்ம தண்ணியை ஊற்றும் போது அது மேலே தெரிக்கும், ஸ்ப்ளாஷ் ஆகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி. கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். சரி, இப்போ இது நமக்கு நல்ல அழகான கெராமல் ரெடி ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி என்ன பண்ணணுன்றதை அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். இனி நான் 750 கிராமுக்கு குறையாமல் இந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க போகிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுலேயும் இந்த ரேசின்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். இது கிட்டத்தட்ட 650 கிராம் எனக்கு ஃபுல் கண்டெய்னரே நான் எடுத்திருக்கேன். 650 கிராம் கருப்பு திராட்சை, மற்ற கொஞ்சோண்டு கிரான்பெரிஸ், இது கேண்டிட் பீல், கொஞ்சம் பைனாப்பிள், செர்ரிஸ், நீங்கள் பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். நட்ஸ், என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். வால்நட், கேஷ்யூஸ், என்ன வேணால் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்போ ப்ளம் கேக்குக்கு இது ரொம்ப முக்கியம். நான் அன்றைக்கி 1/4 கிலோ மாவு எடுத்திருக்கேன். 1/4 கிலோ மாவுக்கு 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கணும். 3லேருந்து 4 மடங்கு வரைக்கும் நமக்கு இந்த ட்ரைட் ஃப்ரூட்ஸ் இருக்கலாம். சரி, இனி நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய சாஸ் பேன் எடுத்துக்கலாம். அந்த சாஸ் பேனுக்குள்ளே இந்த நட்ஸ் எல்லாம், அந்த கிரான்பெரிஸ், நட்ஸை உள்ளே இப்போ சேர்த்துக்க வேண்டாம். இந்த ட்ரையாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், அதாவது இந்த ரேசின்ஸ், கிரான்பெரிஸ், இது கூட ஒரு 125 கிராம் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் 125 கிராம் சாதா ஒயிட் சுகரே நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இது கூட 250 கிராம் பட்டர் சேர்த்துக்க போகிறேன். 250 கிராம் மாவுக்கு 250 கிராம் பட்டர் சேர்த்துக்க போகிறேன். சீனி அதில் பாதி, 125 கிராம் சீனி தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இனி இது கூட நான் ஒரு 3/4 கப்பு ரெட் ஒயின், என்கிட்ட ரெட் ஒயின் இருந்ததுனால நான் ரெட் ஒயின் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கிரேப் ஜூஸ் சேர்த்துக்கலாம், ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம், இல்லைனா தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் எடுத்து வச்சுருந்த அந்த உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்க போகிறேன். நட்ஸ் எல்லாம் இப்போ நான் சேர்த்துக்க மாட்டேன். ஏற்கனவே காய்ச்சி வச்சு அந்த கெராமலையும் இது கூட ஊற்றி நம்ம இனி இந்த பாத்திரத்தை அப்படியே ஸ்டவ்வில் கொண்டு போய் வச்சு ஒரு கொதி வரணும். எல்லாம் அந்த பட்டர் எல்லாம் மெல்ட் ஆகி, பட்டர் ஒயின் எல்லாம் மெல்ட் ஆகி நல்ல ஒரு கொதி வரணும். இந்த ஸ்டெப் எதுக்காக நம்ம செய்கிறோன்னா, இப்போ காஞ்சி இருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்ல ஹைட்ரேட் ஆகும். நம்ம எப்படி இந்த ஒயினில் சோக் பண்ணால், ஒரு மாதம் இந்த பழங்களை நம்ம ஒயினில் சோக் பண்ணால் எப்படி அது நல்ல உப்பி வருமோ, அதே எஃபெக்ட் இந்த நம்ம பாயில் பண்ணும்போது சேம் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். இனி அந்த ஃப்ரூட் மிக்சர் கொஞ்சம் ஆறட்டும். அது ஆறுறதுக்குள்ளே ஒரு 4 முட்டையை நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1 டீஸ்பூன் ஸ்பைஸ் பவுடரும் நான் சேர்த்துக்க போகிறேன். அந்த ஸ்பைஸ் பவுடரில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு சுக்கு, இது நட்மெக், ஜாதிக்காய், இது எல்லாத்தையும் நல்லா பொடிச்சு ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜலிச்ச அந்த பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் இது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி லெமன் ஜெஸ்ட், எலுமிச்சம்பழத்துடைய மேல் தோல், அது நல்ல ஒரு அழகான ஒரு மணம் வரும். அதையும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி ஒரு 1/4 கிலோ மைதா மாவு. அந்த 1/4 கிலோ மைதா மாவுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். கட்டிகள் இருக்கக்கூடாது, அதுக்காக இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஜலிச்சுக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ நமக்கு முட்டை மிக்சர் ரெடி, மாவு ரெடி. பின்ன நீங்கள் என்னென்னலாம் நட்ஸ் சேர்க்குறீங்களோ அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இப்போது அந்த ஆறுன அந்த பாயில்ட் ஃப்ரூட் மிக்சர் கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கூடவே இந்த முட்டையும் சேர்த்துக்கோங்க. இந்த நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச அந்த ஃப்ரூட் மிக்சர் நல்லா ஆறி இருக்கணும். ஆறின பிறகு தான் இந்த முட்டையை சேர்க்கணும்.
முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த மாவு பேக்கிங் பவுடர்லாம் போட்டு கலந்து வச்சுருந்து அந்த மாவு மிக்சரையும் நம்ம இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி. இனி இதை நம்ம ஒரு 9 இன்ச் ரவுண்ட் பேனுக்கு நான் இதை மாற்றிக்க போகிறேன். கீழே 2 லேயர் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா இது குறைஞ்ச டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் நம்ம பேக் பண்ணி எடுப்போம். இது 320 டிகிரி ஃபாரன்ஹைட், அதாவது 160 டிகிரி செல்சியஸில் 90 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க, அப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும். சரி, இது நீ பேக் ஆகட்டும். பேக் ஆகிறதுக்குள்ளே நம்ம சேனலில் இன்னும் வேறு என்னென்னலாம் ரெசிபீஸ் இருக்குது, கிறிஸ்மஸ்க்கு என்னென்னலாம் பலகாரங்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வேகமாக பார்த்துடலாம். இது போலி, நல்ல அந்த நாகர்கோயில் ஸ்டைல் போலி, அப்படியே நல்ல துணி மாதிரி இருக்கும். இதனுடைய ரெசிபி நீங்கள் பார்க்கணுன்னா, இன்னும் இது நான் பப்ளிஷ் பண்ணலை, இது பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாளைக்கு இதே நேரம் நீங்கள் இந்த போலி வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இதை மாதிரி இந்த போலி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வீடியோஸ் என்னுடைய சேனலில் இருக்குது. ஃபெஸ்டிவல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அச்சு முறுக்கு, சக்கர்பாரா, கீ மைசூர் பாக், பட்டன் தட்டை, குழல் அப்பம், மோத்திச்சோர் லட்டு, அதிரசம் அப்படின்னு ஏகப்பட்ட பலகார வகைகள் இருக்குது. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது கண்டிப்பாக அதில் போய் பார்த்து 1-2 சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். சரி, இனி நம்ம கேக் என்னாச்சுன்னு பார்க்கலாம். கேக் ஒரு 3/4 மணி நேரம் பேக் ஆன உடனே நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் போட்டு அந்த கேக் மேலே இந்த மாதிரி மூடி வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய நேரம் பேக் பண்ணுறதுனால அது கரிஞ்சிடக்கூடாது, மேலே இருக்க அந்த டாப் லேயர் கரிஞ்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், எனக்கு 90 மினிட்ஸ் ஆச்சு மொத்தம். ரொம்ப அருமையாக பேக் ஆகிருக்கு. நல்ல ஒரு மனம், வீடே நல்ல ஒரு மணமாக இருந்தது. வாங்க இனி இது எப்படி உள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இனி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப அருமையாக பேக் ஆகிருக்கு. இது நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ப்ளம் கேக் அப்படின்னு சொல்லுவேன். எதனாலனா இப்போ அந்த ரேசின்ஸ் எல்லாம் நல்லா அழகாக ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இப்போ ஃபெயில்யூர் ரெசிபி, ஃப்ளாப் ரெசிபினா அந்த ரேசின்ஸ் எல்லாம் தங்கி கீழே போய் தங்கிரும். அந்த மாதிரி ஆச்சுன்னா மாவு ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ரெசிபி. கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் ப்ளம் கேக் ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.